Hello everyone. So இந்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா CAT 2025 அதோட சிலபஸ் அண்ட் சாம்பிள் கொஸ்டின்ஸ் இந்த வீடியோ பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நீங்க CAT ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க, ஆல்ரெடி CAT வந்து அட்டன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது. யார் ஃபர்ஸ்ட் டைம் வந்து CAT எழுத போறீங்க, இப்பதான் வந்து MBA ஜாயின் பண்றதுக்கு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா CAT, MAT, அதர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் லெவன்டான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மிஸ் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ என்னென்ன கீ டாபிக்ஸ் இருக்கு, அதுக்கு எவ்வளவு வெயிட்டேஜ் இருக்கு அப்படின்றத நான் இந்த ஸ்லைட்ல கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேட்ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 5 செக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ வெர்பல் எபிலிட்டி அண்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். தேர்ட் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா டேட்டா இன்டர்பிரேஷன் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங். தேர்ட் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேஜரா 3 செக்ஷன்ஸ், டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 5 செக்ஷன்ஸ் இருக்கு. வெர்பல் எபிலிட்டியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேரா ஜம்பிள்ஸ், பேரா சம்மரி, சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் அண்ட் இன்ஃபரன்சஸ் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. என்ன அப்படின்னா இது மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, நீங்க ஆர்டர் பண்ணணும். ஸோ பேராவோட சம்மரி, ஒரு சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகாம இருக்கும், ஸோ அந்த சென்டென்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். இன்ஃபரன்ஸ்னா ஒரு பெரிய ஒரு பேசேஜ் கொடுத்துருப்பாங்க, அதை ரீட் பண்ணி ஒரு இன்ஃபரன்ஸ் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வெர்பல் எபிலிட்டி. அதுல வந்து பாத்தீங்கன்னா 10% வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்சி பேசேஜஸ் ஆன் பாலிடிக்ஸ், ஹிஸ்டரி, சொசைட்டி, லிட்ரேச்சர் இந்த மாதிரி டாபிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். இது வந்து பாத்தீங்கன்னா 24% வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட்டேஜ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா இன்டர்பிரேஷன் வந்து பாத்தீங்கன்னா டேபிள்ஸ், கிராஃப்ஸ், வென் டயக்ராம். ஸோ இது வந்து எல்லாருமே ஓரளவுக்கு பண்ணிருப்பீங்க, பட் இதுல வந்து கொஞ்சம் வந்து அப்டேட்டட் லெவல்ல கேட்பாங்க. ஸோ இது வந்து ஒரு 16%. லாஜிக்கல் ரீசனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளட் ரிலேஷன், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், சிலகாசியம், இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 16% வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டேஜ்ல கேட்பாங்க. ஸோ குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாமெண்ட்ரி, அல்ஜிப்ரா, நம்பர் சிஸ்டம், அரித்மெட்டிக், மென்சுரேஷன்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 34% வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா வெர்பல் எபிலிட்டி அண்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸ்ல என்ன சாம்பிள் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நம்ம ஆல்ரெடி வந்து என்ன டாபிக்ன்றத பார்த்தோம். ஸோ இதுல எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் டு ஃபார்ம் அ கோஹரண்ட் பேராகிராஃப். அதாவது ஒரு நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்க ரீஅரேஞ்ச் பண்ணி ஒரு பேராகிராஃபா கரெக்டான ஆர்டர்ல வந்து சேஞ்ச் பண்ணணும். அடுத்து வந்து சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் டு கம்ப்ளீட் த சென்டென்ஸ் மீனிங்ஃபுல்லி. அதாவது ஒரு சென்டென்ஸோ இல்லை பேராகிராஃபோ கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து இன்பிட்வீன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேப்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல ஒரு இடத்துல கேப் கொடுத்துருப்பாங்க, செகண்ட் அண்ட் தேர்ட் பாயிண்ட்ல ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க, கீழே வந்து அதுக்கான ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்க எக்ஸாக்டா மேட்ச் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் தட் ஃபாலோஸ். அதாவது ஒரு பெரிய பேசேஜ் கொடுத்துருவாங்க, அதை நீங்க ரீட் பண்ணி கீழே வந்து ஒரு 4 or 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க, அதுக்கு வந்து நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இது வந்து நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் வந்து சாம்பிள் கொஸ்டின்ஸ் ரீட் பண்ணதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈஸியாகும், இல்லைன்னா ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ரீட் பண்றப்போ எந்த மாதிரியான இதுன்றது உங்களுக்கு ரொம்பவே டவுட்டா இருக்கும். இது நான் பேசேஜ் கொடுக்கல, பட் வந்து டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா 5 jumbled up sentences labeled 1, 2, 3, 4, 5 related to a topic are given below. 4 of them can be put together to form a coherent paragraph. Identify the odd sentence and key in the number of that sentence as your answer. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 பாயிண்ட்ஸ்ல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பாயிண்ட் இருக்கு, அந்த ஆட் பாயிண்ட் என்னன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டினா கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு நீங்க ரீட் பண்ணி பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா according to the passage, what is the significant factor that contributes to habituation of carnivores to human preservance. ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த சென்டென்ஸ் ரீட் பண்ணி எது கரெக்டான ஆன்சர்ன்றதை நீங்க ரீட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா டைம் உங்களுக்கு ரொம்ப எடுக்கும். ஸோ நீங்க நிறைய இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி இது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின். ஆப்ஷன் 1, 2, 3, 4 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இடையில வந்து கேப் கொடுத்துருக்காங்க, தெரியுதா? இங்க இந்த சென்டென்ஸுக்கான ஆன்சர்ஸ் நீங்க ஃபைண்ட் பண்ணணும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 3, ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 4 கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதை வந்து நீங்க மேட்ச் பண்ணணும். இந்த இதை ரீட் பண்ணிட்டு ஸோ ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேட்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா இன்டர்பிரேஷன் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங். இதுல என்ன மாதிரியான கொஸ்டின் டைப் வந்து பாத்தீங்கன்னா பை சார்ட் ஷோஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் த ஃபேமிலி, ஆன்சர் த ரிலேட்டட் கொஸ்டின்ஸ். ஒரு பை சார்ட் கொடுத்துருவாங்க, அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டீடைல்ஸ் கொடுத்துருவாங்க, கீழே வந்து ரிலவெண்டான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நீங்க அந்த பை சார்ட்டை பார்த்துட்டு அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 5 friends are sitting in a row. Row A is to be left of B, but to the right of C who is in middle. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆர்டர் ஃபைண்ட் பண்ற மாதிரியான ஒரு லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டின். ஸோ இந்த மாதிரியான லாஜிக்கல் ரீசனிங் இதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு
லாஜிக்கல் ரீசனிங் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மேபி ஃபேமிலி ரிலேஷன்ஸ் பற்றி கேட்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா 2 sets are represented in a Venn diagram, find the intersection, count if total. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். சில கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்க முடியல. ஏன்னா பேசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேசேஜ் எடுத்தீங்கனாலே இந்த பிபிடி வந்து பத்தாது. ஓகே, அந்த அளவுக்கு வந்து பெரிய பெரிய டாபிக்ஸாக இருக்கும். நீங்கள் வந்து கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய புக்ஸ் வந்து ஆன்லைன்லேயே சேல் பண்ணுறாங்க. அது நீங்கள் சில டாப் ஆத்தர்ஸ் இருக்காங்க, அந்த புக்ஸை வாங்கி நீங்கள் கோ த்ரூ பண்ணலாம். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட். இது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களோட பிளேஸ்மெண்ட்ஸ்க்குலாம் பண்ணியிருப்பீங்க குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். ஸோ இதுவுமே வந்து சிமிலர் தான், பட் கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக இருக்கும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு கொஸ்டினாவே 2 or 3 டைம்ஸ் வந்து நீங்கள் ரீட் பண்ணும். இதே மாதிரியான கொஸ்டின்ஸ் நீங்கள் நிறைய வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாமெட்ரி, அல்ஜிப்ரா, நம்பர் சிஸ்டம், அரித்மெட்டிக், மென்சுரேஷன் ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெர்மியூட்டேஷன், காம்பினேஷன், ட்ரிக்னாமெட்ரி. ஸோ இந்த ஏரியாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் கொஸ்டின்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ், ஸோ பர்சன்டேஜ் அண்ட் ருப்பி கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1:3 ரேஷியோ கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான ஈக்குவேஷன்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரியல் நம்பர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 or 3 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈக்குவேஷன்ஸ் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் சிஸ்டம்ஸ்குள்ள வருவாங்க. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் தான் இந்த ஏரியாலாம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேட் எக்ஸாம் பேசிக்காக வந்து எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும்ன்ற ஒரு கிளான்ஸ் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் கேட் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா ஸோ ரொம்பவே டைம் எடுத்து புக்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுங்க. டாபிக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணுங்க. ஸோ டெய்லி ஒரு 100-200 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ இன்னும் அப்ளை பண்ணுறதுக்கு 4 days இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்க. ஸோ கேட் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா நீங்கள் அதர் எக்ஸாம்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். இந்த வீடியோ டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.